மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம கரண் கார்க்கி எனும் எழுத்தாளர் அவருடைய 2 நாவல்களை பார்க்கலாம். முதல் நாவல் ஒற்றைப்பல். இந்த நாவலில் பார்த்திங்கன்னா 2 வயதான தம்பதிகளுடைய உரையாடல்கள். இந்த வயசானவங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம நினச்சிக்க கூடாது. அவங்க உலகம் வேறு. அவங்க கடவுள்கிட்ட பேசுவாங்க, பேய்கிட்ட பேசுவாங்க. இன்றைக்கி ரொம்ப வயசானவங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வயதானவர்கள்கிட்ட பேசுங்க, ஏன்னா நமக்கும் வயசாகிடும். இப்போ நீங்கள் எப்படிலாம் நல்லா பேசுகிறீங்களோ அதைத்தான் எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த விஷயங்களை அந்த ஒற்றைப்பல் நாவல் வழியாக நம்மளால் கவனிக்க முடியுது. 2வது நாவல் வந்து மரப்பாலம். இந்த மரப்பாலம் நாவல் வந்து எதை பற்றி பேசுதுன்னா, பிரிட்டிஷ்காரங்க தமிழர்களை எப்படிலாம் கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களுடைய சுயலாபத்துக்காக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் தமிழர்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுடைய வேலைகள்லேருந்து அவ்வளோ சாதாரணமாக நம்மளால் வர முடியாது. குறிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சாக்கு மூட்டையில் மனிதர்களை அடைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ரயிலில் அவ்வளோ ஒரு 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 அவசர நிலைக்கு கூட இறங்க முடியாத ஒரு சூழலில் அந்த ரயில்களில் இந்த பிரிட்டிஷ்காரங்க தமிழர்களை அழைத்து கொண்ட கொடுமையெல்லாம் இந்த மரப்பாலம் நாவல் பேசுது. இந்த நாவலை அறிமுக உரை செய்த படைப்பாளர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய செயலாளர். அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு வினா எழுப்புறாரு. யார்கிட்ட? இந்த படைப்பாளர் கரண் கார்க்கி கிட்ட கேட்குறாரு, இந்த நாவல் நல்லா இருக்குது, எனக்கு சில 2 ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வேகமாக போக வேண்டிய நாவலை நீங்கள் சில வர்ணனைலாம் கொடுக்குறீங்க. அவர் மறைமுகமாக ஒரு விஷயத்த பண்ணார். ஏன்னா கருந்துளை அப்படின்னு கரண் கார்க்கியுடைய ஒரு சிறுகதையில், அந்த சிறுகதை நாவல் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, அவருடைய படைப்பு கருந்துளைன்ற கருந்துகள் இல்லை கருந்துளை, நீங்கள் பார்த்துங்க. அந்த படைப்பில் அவர் வந்து வெளிநாட்டு மரம் தொடர்பான சில ரசனைகள்லாம் அவர் பேசியிருப்பார். இவர் ஆதவன் தீட்சண்யா வந்து அவர் இந்த மண் மேலே இருக்கக்கூடிய மரியாதையில் மறைமுகமானு சொல்கிறார். வெளிநாட்டில் மரங்கள்னால் நீல கலர்லையாக இருக்குது, அதுவும் பச்சையாக தான் இருக்குதுன்னு போகிற போக்கில் ஒன்று போடுறாரு ஒன்று. அப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக பறத்தைக்கிட்ட போகிறத பற்றி ரொம்ப சாதாரணமாக இந்த நாவல் பேசுது. சரி, அவர்களுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நிலை என்ன, அதை பற்றியும் அது பேசலை அப்படின்னா, ஒரு இந்திய சூழலில் ஒரு பெண்கள் சம்பந்தமான ஒரு அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு யதார்த்த நிலை இன்னும் இக்காலத்திலும் கூட இல்லை என்பதை ஆதவன் தீட்சண்யா அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அந்த ஆதவன் தீட்சண்யா, நம்ம இவரை தேடணும்னு சொல்லி தேடி அவருடைய காக்கை குருவி உங்கள் சாதின்ற ஒரு படைப்பை எடுத்து கவனிக்கும் பொழுது, அந்த படைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தம்பதி வாடகை வேணும்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போவோம் பார்த்திங்களா, அதுக்கு போகணுன்னு போகிறாங்க. போகிற இடத்துல இவங்களுக்கு வீடு செட் ஆக மாட்டேங்குது. காரணம் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப சாதியத்தின் ஒரு வெறியில் இருக்கிறாங்க. இவங்க பிற சாதிக்கிட்ட கலந்து பழகத்தை அவங்களுக்கு பிடிக்கல. இப்படிலாம் கவனிக்கிறாங்க. இப்படியே கருத்து முரண் வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே செட் ஆகிடுது. ஆனால் ஹவுஸ் ஓனருக்கு இவங்களை பிடிக்கல. ஹவுஸ் ஓனர் வந்து சொல்கிறாரு, இவங்க எல்லா சாதிக்கிட்டையும் கலந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் புத்தகத்தை பார்த்துட்டு இவங்க வந்து தலித்து தான் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க தலித்து கிடையாது, இவங்க ஜாதி அற்றவர்கள். இந்த பூமியில் தன்னை ஒரு உயிராக மட்டும் கருதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனித உயிர்கள் அவர்கள். கடைசியில் அவங்க வந்து அம்பேத்கர் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு வாடகைக்கு போவாங்க. அங்கே இருக்கிற மக்களும் இவங்க நம்ம தெருவில் வராங்கன்னா இவங்க நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாங்கன்ற ஒரு பார்வையை அந்த படைப்பு பேசுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாயும் யாயும் யாராகிற, இப்படி இந்த சங்க இலக்கிய சிந்தனையோடு சாதிகள் அற்று இருக்கக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்று ஆதவன் தீட்சண்யா அவர்களுடைய படைப்புகளிலிருந்து காண முடிந்தது. மரப்பாலம் ஒற்றைப்பல் வழியாக கரண் கார்க்கி அவர்களுடைய படைப்பு ஆளுமை, அப்புறம் வந்து இந்த வரலாற்று ரீதியான பார்வை போன்ற செய்திகளை உங்களுடைய கொடுத்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.